முக்கிய செய்தி: நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் 16 பேர் உயிரிழந்ததாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தென் மாவட்டங்களில் கடந்த 16, 17ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்திருந்தன. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்ட பாதிப்பு நிலவரங்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட நிர்வாகத்தால் கணக்கெடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன்படி கனமழை பாதிப்பிற்கு இலக்காகியிருந்த நெல்லை மாவட்டத்தினுடைய பாதிப்பு விவரத்தை தற்பொழுது நெல்லையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் 16 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ள நீர் மற்றும் காற்று உள்ளிட்டவற்றின் காரணமாக 16 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த குறிப்பிட்ட நாட்களில். அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இழப்புகளுக்கும் நிவாரணமாக 2,87,07,700 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 2,87,00,000 மேல் நிவாரணத் தொகை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கையை நெல்லையில் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக, அதாவது 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை யாருக்கெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான கணக்கீடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. வருவாய்த்துறையினர் மட்டுமல்லாமல் வேளாண் துறையினரும் தனித்தனியாக நிலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விவசாய ரீதியிலான வேளாண் இழப்பு, அது மட்டுமல்லாமல் குடிசைகள் சேதம் உள்ளிட்டவற்றை எல்லாம் கணக்கீடு செய்து வருகின்றார்கள். அதன்படி 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பதற்கான இழப்பீடுகள் தொடர்பான வரையறை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 67 மாடுகளும், 135 கன்றுகளும், 504 ஆடுகளும், 28,302 கோழிகளும் உயிரிழந்ததாக தற்பொழுது வரை கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது. 16 பேர் நெல்லை மாவட்டத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களில் 11 பேருடைய உடல் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டது. அடையாளம் காணப்படாத உடல்களான 5 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு விரைவில் வழங்கப்படும் என்ற தகவலையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். நெல்லையில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்த பாதிப்பு நிலவரங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிசை பாதிக்கப்பட்டவர்கள், கால்நடைகள் பாதித்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கான அந்த இழப்பீட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் எனவும் தற்போது அளவில் 2,87,07,700 ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக நெல்லை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நன்றி ராஜகுமரன்.